ராதிகா அவர்கள் உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க? வெரி குட் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் சொல்றேன். ஏன்னா பிஹைண்ட் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் சொல்றது வந்து என் வாழ்க்கையில் ஷி ஸ்டாண்டிங் வித் மீ வாட் எவர் டிசிஷன் ஐ டேக். எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம இது மட்டும் வந்து பேசாம நடிங்கன்னு சொல்லியிருக்கலாம். சில முடிவுகள் அரசியல் முடிவு எடுக்கும், ஏங்க தான் இங்க இருந்தீங்களா, இங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்னுடைய ஒரு டிசிஷன்ஸ்ல she might give some suggestions, but you do what you think is right. I've told you my best ன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவு. She has been very cooperative, very strong. நான் எடுத்த பிறகு அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா நின்னுடுவாங்க. இந்த பக்கம் சரத்குமார் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய கெரியர் இருக்கும், அந்த அதே மாதிரியான ஒரு பெரிய கெரியர் ராதிகா அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி மல்டி ஃபாசிட்டட், நாட் ஜஸ்ட் an actress. ப்ரொடியூசர், டெலிவிஷன் சைடு எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணக்கூடிய. ஸோ ரெண்டு ஒரு பிஸ்னஸ் அண்ட் கிரியேட்டிவ் பர்சன்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றப்ப அது எவ்வளோ இணக்கமாகவும் இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்கஷன்ஸ் அதிகமாகும். டிஸ்கஷன் ஆன் டிசிஷன்ஸ் தான், வாட் எவர் டிசிஷன் தட் மேபி அதில் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வி டோன்ட் ஈவன் டாக் அபவுட் இட். அவங்க டிசிஷன் எடுத்தாங்க, இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணலாம் டிசைட் பண்ண முடியும். தென் வி சப்போர்ட் ஈச் அதர் வாட் எவர் டிசிஷன் தட் வி டேக். இதில் வந்து பெரிய போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் யூ கிவ் த ஸ்பேஸ் டு ஈச் அதர். வரலட்சுமி வந்து இந்த ஃபிலிம் கெரியருக்கு வரப்போ நீங்கள் வர்றப்போ வந்து உங்கள் அப்பா வந்து வேண்டான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னது மாதிரி வரலட்சுமி அவர்கள் ஃபிலிம் கெரியருக்குள்ள வர்றப்ப நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் ஆக்சுவலி? இல்லை, she finished her MBA in Edinburgh University and MBA படிச்சுட்டு கேம்பஸ்லேயே வந்து இன்டர்வியூவில் வந்து she could get a job placement கிடைக்கணும் போது I felt நல்லா இருந்துக்கலாம். and then you wanted to be actor, ஸ்டேஜை டெவலப் பண்ணிக்கலாம் யூகேல, அப்படி போயிருக்கலாமே நினச்சேன். and then சினிமாவில் வந்து ரொம்ப மெனக்கணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் தட் ஈஸி. டேலண்ட் இருக்கும், எக்ஸ்போஷர் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். நாட் ஆஃப் பீப்புள் மீன்ஸ் வி ஆர் த பெஸ்ட் ஆக்டர்ஸ், எக்ஸ்போஸ் ஆனவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, இன் த கண்ட்ரி. நோ, பீப்புள் நம்மளோட ஹைலி டேலண்டட் பீப்புள் ஆர் சிட்டிங் அட் ஹோம். அவனுக்கு சரியான வாய்ப்பு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படணும், இது வந்து அங்கே போகணும், இங்கே போனவங்கள பார்க்கணும், இதெல்லாம் பண்ணுமே. நான் பட்ட கஷ்டத்தில் இவங்க படணுமான்னு நினச்சி தான் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஐ நோ, ஏன்னா 2 ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். she did very well. ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடைச்சது. கேட்ஸ்னு ஒன்று பண்ணாங்க மியூசிக்கல். I knew she has got talent. This is the first one. கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு சமாதானப்படுத்துறீங்க. ஆமாம், இட்ஸ் இமோஷனல் மூமெண்ட் இல்லை. டாட்டர்ஸ் வெட்டிங் இஸ் சம்திங் வெரி இமோஷனல். பார்த்தீங்கன்னா நானும் அங்கே எமோஷனல் ஆகிட்டேன். அண்ட் ஐ வுட் ஒன்லி த வே ஒரு இனிஷியலாக சிங்கிள் மதராக இருந்து ஹவ் Rayan was taken care, then the acceptance of Rayan is so lovable to me. உண்மையாக சொல்லப்போனால் ஏதாச்சும் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் எனக்கும் ராதிகா வந்தாலே the only force which stays and stands by my side is Rayan. அப்படியா? நீங்கள் சும்மா அப்பா கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறது Rayan. It's very strong that way. ஆக்சுவலாக வருவ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். பூஜாவை அவ்வளோவா தெரியல. பூஜா அவர் பொண்ணு வந்து பிஹைண்ட் த கேமரா தான். அது வந்து she's also MBA graduate from same Edinburgh University. இப்போ வந்து வீட்டில் மேம் என்ன சொன்னாங்கன்னா, பூஜா ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ஒரு கம்பெனி வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோவிட் டைமில் வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஷீ இஸ் வெல் எஜுகேட்டட். ஸோ ராதிகா ஃபெல்ட் நோ பூஜா ப்ளீஸ் கம் அண்ட் பி வித் ஆண்டின்னு சொன்னாங்க. ஒன்று ஷி அக்செப்டட் அண்ட் ஷி இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரெடான் நோ. ரெடானுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். All the projects she takes care.